இப்போ இலங்கையில் இருக்கிற பெரும்பாலான தமிழர்களுக்கு கனவு என்னன்னு சொல்லி கேட்டால் வெளிநாடு போகிறது தான். வெளிநாடு போகிறதுக்காக நிறைய தமிழ் மக்கள் பல்வேறு வகைகளில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில நாடுகளுக்கு இலவசமாக போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்குது. அந்த அடிப்படையில் லண்டனுக்கு தற்போது இலவசமாக, அதாவது முற்றிலுமே இலவசம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி இருக்குது. இந்த இலவசமாக செல்லக்கூடிய வாய்ப்பு பற்றிய முழு தகவல்களையும் தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். லண்டனுக்கு போக வேணும், லண்டனில் செட்டில் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற எல்லாருக்குமே இந்த காணொலி மிகவும் பிரயோசனமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே லண்டனுக்கு போய் இப்போ திரும்பி இலங்கைக்கு வர இருக்கிறவர்களுக்கும் இந்த காணொளி மிகவும் பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்றதுக்கு இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லண்டன்ல உள்ள பல்வேறு யூனிவர்சிட்டிகளில் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கும் முகமாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமை அனௌன்ஸ் பண்ணி இருக்குது. இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமில் நீங்கள் லண்டனுக்கு சென்றால் முற்றிலும் இலவசமாக அங்கே படிக்கிறதோடு அதுக்கு பிறகும் தொடர்ச்சியாக உங்களுடைய வாழ்க்கையை அங்கே கண்டினியூ பண்ணக்கூடிய மாதிரியும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. இது ஒரு புலமை பரிசில் திட்டம். இந்த புலமை பரிசில் திட்டம் மூலம் நீங்கள் லண்டனுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு மாஸ்டர் டிகிரிக்காக அப்ளை பண்ண வேண்டும். இதற்கு கட்டாயமாக நீங்கள் ஒரு டிகிரி வச்சிருக்க வேண்டும். இங்கே இருக்கிற பல பேருக்கு வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு கனவு இருந்தாலும் நாங்கள் படிக்காமல் எப்படியாச்சும் வெளிநாடுக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் நினைக்கிறார்கள். படிச்சுட்டு அடுத்த கட்ட வாய்ப்புகளை தேடி இப்படி லண்டன் போன்ற நாடுகளுக்கு செல்வதால் நீங்கள் அங்கு ஒரு நல்ல லைஃபை வாழக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த ஸ்காலர்ஷிப் திட்டமும் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்குது. பிரிட்டிஷ் கவர்மெண்டின் ஹை கமிஷன், கொழும்பில் இருக்கிற ஹை கமிஷன் இந்த தகவலை உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்குது. இந்த ஸ்காலர்ஷிப்புக்காக நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுற திகதியாக அடுத்த மாதம், அதாவது ஆகஸ்ட் 5ஆம் திகதியில இருந்து அக்டோபர் மாதம் 7ஆம் திகதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்புக்காக அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சீவனிங் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்காலர்ஷிப்பினுடைய பெயர் குறிப்பிடப்படுகிறது. இது ஏன் சீவனிங் அப்படின்னு சொல்லப்படுதுன்னு சொன்னால், லண்டனில் ஹென்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு மாகாணம் இருக்குது. இந்த மாகாணத்தில் நிறைய தமிழ் மக்கள் வாழ்கின்றார்கள். இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஆஃபீஸ் தான் இந்த சீவனிங் ஆஃபீஸ். இது கிட்டத்தட்ட 800 வருடங்கள் பழமை வாய்ந்த ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இப்போ உலக நாடுகள் பலவற்றிலும் இருந்து இந்த ஸ்காலர்ஷிப்புக்காக அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் எல்லாமே இந்த சீவனிங் ஆஃபீஸில் வச்சு தான் ஃபில்டர் பண்ணப்படும். அதில் தான் யார் யார் இந்த ஸ்காலர்ஷிப்புக்காக தேர்வு செய்யப்படுகின்றார்கள் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கப்பட்டு அவர்கள் தொடர்பான பெயர் விவரங்கள் உத்தியோகபூர்வமாக அவர்களுக்கு அறிவிக்கப்படும். அதுக்கு பிறகு அவர்கள் லண்டனை நோக்கி பயணமாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு பிரிட்டிஷ் கவர்மெண்டால் வழங்கப்படுது. இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்டால் வழங்கப்படுகின்ற இந்த புலமை பரிசில் திட்டம் முற்றிலுமே இலவசமானது. முற்றிலும் இலவசமானது அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களால் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெருந்தொகையான பணத்தை ஒவ்வொருத்தருக்குமாக இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் செலவழிக்குது. இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இப்படி ஒரு பெரிய தொகை பணத்தை ஒவ்வொரு தனிநபருக்கும் செலவழிக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, நாளைய தலைவர்களை உருவாக்குவோம் என்பதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்குது. அதாவது பிற நாடுகளில் இருந்து கல்வி கற்பதற்கு நிறைய பேருக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கி இந்த வாய்ப்பின் ஊடாக நாளைய தலைவர்களை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு இந்த புலமை பரிசில் திட்டம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் வழங்கப்படுது. இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற இந்த புலமை பரிசில் திட்டத்தில் என்னென்ன மாதிரியான இலவசங்கள் வழங்கப்படுகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதில் முதலாவது டியூஷன் ஃபீஸ். டியூஷன் ஃபீஸ் நீங்கள் டியூஷனுக்கு போகிற ஃபீஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. நீங்கள் இந்த கற்கை நெறிக்கு தெரிவு செய்யப்பட்டால் இந்த கற்கை நெறிக்காக அந்த யூனிவர்சிட்டிக்கு கட்ட வேண்டிய முழு பணத்தையுமே பிரிட்டிஷ் அரசாங்கம் செலுத்திவிடும். அதனால் இந்த கட்டணங்கள் எதுவுமே அற்ற வகையில் நீங்கள் அந்த கற்கை நெறியை தொடரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் ட்ராவல் காஸ்ட். நீங்கள் இலங்கையில் இருந்து உதாரணத்துக்கு செலக்ட் பண்ணப்பட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இலங்கையில் இருந்து
லண்டன் செல்வது வரையான சகல டிக்கெட் செலவுகளையுமே வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து ஏற்றுக்கொள்ளும். அதற்காக நீங்கள் ஒரு சதம் கூட வந்து செலவழிக்க தேவையில்லை. நீங்கள் இங்கே இருந்து போயிட்டு இடையில சிலவில் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் பற்றி இதில் அறிவிக்கப்படையில, ஆனால் இங்கே இருந்து போகிறதுக்கான சகல செலவுகளையுமே வந்து இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்குது. அடுத்தது வந்து லிவிங் கோஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. லிவிங் கோஸ்ட்னு சொன்னால் நீங்கள் இங்கே இருந்து லண்டனுக்கு போய் அங்கே உங்களுக்கு தங்குறதுக்குன்னு சொல்லி ஒரு செலவு ஏற்படும். உதாரணத்துக்கு ஒரு வீட்டை வந்து நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுக்க வேண்டி வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே 3 நேரம் சாப்பிட்றது, இதர மருத்துவ செலவுகள் அப்படின்னு சொல்லி சில பல செலவுகள் இருக்குது. இந்த லிவிங் கோஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்டளவு தொகையை வந்து இவற்றுக்காக வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஒதுக்கும். அது உங்களுக்கு மிகவும் போதியதானதாகத்தான் இருக்கும். கட்டாயம் அது வந்து குறைவானதாக இருக்காது. நீங்கள் எதிர்பார்த்ததை விட அங்கே ஒரு நல்ல லைஃபை அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாழக்கூடிய மாதிரியான ஒரு தொகையைத்தான் இந்த லிவிங் அலவன்ஸாக வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் உங்களுக்கு தரும். அதனால் நீங்கள் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் வந்து லண்டனில் அந்த படிப்பு முடியும் வரைக்குமே வந்து தங்குவதற்கான சகல அலவன்ஸையும் வந்து இந்த லிவிங் அலவன்ஸின் ஊடாக வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து வழங்கும். அடுத்தது வந்து இந்த அரைவல் டிபார்ச்சர் கோஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வழங்கப்படுது. அது என்னன்னு சொன்னால், நீங்கள் உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்புக்கு போய்த்தான் ஃப்ளைட் எடுத்து வந்து லண்டனுக்கு போக வேண்டி வரும். லண்டனில் இறங்கினதுக்கு பிறகும் அதில் இருந்து வந்து நீங்கள் படிக்க போகிற யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கும் வந்து செலவு ஏற்படும். அப்போ எனவே இந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்புக்கு போகிறதுக்கான செலவையும் அங்கே லண்டனில் இறங்கினிலிருந்து உங்களுடைய யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கான செலவையும் வந்து இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்டே வந்து ஏற்றுக்கொள்ளும். இதுதான் அரைவல் டிபார்ச்சர் கோஸ்டின் ஊடாக வந்து உங்களுக்கு வழங்கப்படுகின்ற தொகையாக இருக்கும். அடுத்தது வந்து விசா அப்ளிகேஷன் கோஸ்ட். இந்த எந்த நாட்டுக்கு போகிறோன்னு சொன்னாலும் நீங்கள் விசா எடுக்க வேண்டும். விசா எடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னாலே ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை வந்து நீங்கள் முன்கூட்டியே செலுத்த வேண்டும். இந்த பணம் வந்து நீங்கள் எக்காரணம் கொண்டு மீள பெற முடியாது. உங்களுக்கு விசா வந்தால் என்ன, விசா ரிஜெக்ட் பண்ணப்பட்டால் என்ன, நீங்கள் அந்த பணத்தை வந்து கோர முடியாது. இப்படி தான் உலக நாடுகளுடைய சிஸ்டம் வந்து இருந்து கொண்டு இருக்குது. ஆனால் இந்த புலமை பரிசில் திட்டத்தின் ஊடாக நீங்கள் செலக்ட் பண்ணப்பட்டால் உங்களுக்கு அந்த விசா ப்ராசஸுக்காக கட்டப்பட்ட பணம் எல்லாமே வந்து மீண்டும் இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் வந்து வழங்கப்படும். அடுத்தது வந்து ட்ராவல் டாப் அப் அப்படின்னு சொல்லியும் ஒரு கோஸ்ட் ஒன்று வழங்கப்படுது. அது என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் தங்குற இடத்துல இருந்து யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு வாரதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செலவு ஒன்று ஏற்படும். இதுக்கும் வந்து இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்டே செலவை வந்து பொறுப்பேற்குது. அதனால் நீங்கள் டெய்லி போயிட்டு வாரதுக்குரிய சகல செலவுகளும் வந்து இந்த ட்ராவல் டாப் அப்பின் ஊடாக வந்து பிரிட்டிஷ் அரசாங்கமே வந்து வழங்கிவிடும். அடுத்தது வந்து நெட்வொர்க்கிங் கோஸ்ட் அப்படின்னு சொல்லியும் ஒரு அலவன்ஸ் ஒன்று வழங்க. அது என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்கள் இந்த படிக்க போற யூனிவர்சிட்டியில இருந்து இன்னொரு யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டி வரும். இந்த கல்வி தொடர்பான நடவடிக்கைகளுக்காக வேறு இடங்களுக்கு சென்று வர வேண்டி இருக்கும். அதற்கான சகல செலவுகளை கூட இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து பொறுப்பேற்குது. அதனால நீங்கள் இந்த கல்வி தொடர்பான சகல நடவடிக்கைகளையும் ஈடுபடல, அது தொடர்பான செலவுகளுக்கும் வந்து நீங்கள் உங்களுடைய கை காசு போட்டு செலவழிக்க வேண்டிய தேவையில்லை. இந்த பிரிட்டிஷ் அரசாங்கமே வந்து அது தொடர்பான சகல செலவுகளையும் வந்து பொறுப்பேற்றுவிடும். இப்படி பார்த்தோம்னு சொன்னால் நிறைய செலவுகள், அதாவது நீங்கள் இங்கே இருந்து வெளிக்கிட்டு லண்டனுக்கு போய் படிச்சுட்டு திரும்பி வரும் வரைக்குமான சகல செலவுகளையுமே வந்து இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த புலமை பரிசில் திட்டத்தின் ஊடாக வந்து வழங்குது. அதனால இந்த புலமை பரிசில் திட்டத்துக்கு வந்து செலக்ட் பண்ற இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்பதும் வந்து மிக கடுமையானதாகத்தான் இருக்கும். அது தொடர்பான சகல விவரங்களும் வந்து அவர்களுடைய உத்தியோகபூர்வமான பேஜில் வந்து வெளியிடப்பட்டிருக்குது. அதனுடைய இணைப்பை வந்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் முதலாவதாக போட்டு நான் பின் பண்ணி விடுறேன். நீங்கள் அதில் போனீங்கன்னு சொன்னால் சகல விவரங்களையும் அறிந்து கொண்டு அது தொடர்பில் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு வந்து முன்னேறக்கூடியதாக இருக்கும். இலங்கையில் இருந்து வெளிநாடுகளுக்கு போகின்ற பல பேருக்கு வந்து நாங்கள் படிச்சுட்டு போக வேண்டும் என்ற எண்ணம் வந்து உண்மையாகவே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். உண்மையாகவே நீங்கள் இங்கே ஒரு டிகிரியை முடிச்சுட்டு சரியான குவாலிஃபிகேஷனை வளர்த்து கொண்டு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு இப்படியான புலமை பரிசில் திட்டங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கல, நீங்கள் நிச்சயமாக இலவசமாகவே வந்து உங்களுடைய லைஃபை வந்து நல்ல முறையில் வந்து வடிவமைத்து கூடக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து இப்படியான நாடுகள் வந்து வழங்குது. இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற இந்த சீவின்
ஈவினிங் ஸ்காலர்ஷிப் கூட உங்களுக்கு ஒரு சரியான வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. என்னென்னு சொன்னால் முற்றிலுமே இலவசம். இங்கே இருந்து போகிறதுல இருந்து சகல செலவுகளையுமே அந்த நாடு பொறுப்பேற்குது. ஆனால் நீங்கள் உண்மையாகவே இல்லீகலாக லண்டனுக்கு போகிறதாக இருந்தாலும் இல்லாட்டி ஒர்க் விசா அப்படின்னு சொல்லி போகிறதாக இருந்தாலுமே வந்து நிறைய செலவுகளை வந்து முகம் கொடுக்க வேண்டிய தேவை வந்து ஏற்படுது. ஆனால் இப்படி படிச்சுட்டு சரியான வகையில் நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக முற்றிலும் இலவசமாக லண்டனுக்கு செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். இது தொடர்பான மேலதிக தகவல்களுக்கு வந்து நீங்கள் அந்த குறித்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். மீண்டும் புதியதொரு விடயம் சம்பந்தமான காணொளியில் சந்திப்போம். நன்றி.